எதுக்காக சந்துருவ கொலை பண்ண பார்த்தா? அந்த இன்னொருத்தி துர்காவ பழி வாங்க பண்றாளா இல்ல சந்துருவ பழி வாங்க பண்றாளா? ஐயோ, நீங்க கேக்குறதெல்லாம் கரெக்ட் தான் சிஸ்டர். ஆனா இதுக்கு பதில் எனக்கு தெரியலையே. எனக்கு என்னமோ துர்காவுக்கு ஆகாத இன்னொருத்தி தான் அந்த துர்காவ பழி வாங்குறதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாளோன்னு எனக்கு தோணுது. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க சிஸ்டர்? தனிப்பட்ட முறையில சந்துருவ பழி வாங்கணும்னா அவ ஹாஸ்பிடல் வரைக்கும் வந்திருக்க வேண்டாமே. சரி, அதெல்லாம் விடுங்க சிஸ்டர். எது எப்படியோ இருக்கட்டும். இதுல நாம யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சிஸ்டர்? முட்டாள், நான் எவ்வளவு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு அப்படி அசால்ட்டா சொல்ற இடியட். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சிஸ்டர். என்ன புரியுற மாதிரி சொல்றது? துர்கா மாதிரி இருக்கிற அந்த இன்னொருத்தி துர்காவ பழி வாங்கணும்னு நினைக்கிறானா? அப்போ அவ துர்காவோட எதிரி தானே? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? கிட்டத்தட்ட நம்மள மாதிரி அவளும் எதிரியா தானே இருப்பா. அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் தானே? ஐயோ சிஸ்டர், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல சிஸ்டர். முட்டாள் முட்டாள், பொண்ணெல்லாம் என் கூட வச்சிருக்கேன் பாரு, அப்படியே போட்டேன். அந்த துர்கா நமக்கு எதிரி, துர்கா மாதிரி இருக்கிற இன்னொருத்தி அந்த துர்காவுக்கு எதிரி. அப்போ நமக்கு எதிரிக்கு எதிரி நண்பன் தானே? ஐயோ சிஸ்டர், இதெல்லாம் தான் எனக்கு தெரியுமே. எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதனால நமக்கு என்ன யூஸ்? துர்கா மாதிரியே இருக்கிற அந்த இன்னொருத்திய கண்டுபிடிச்சு நாம கரெக்டா யூஸ் பண்ணோம்னா நம்ம எதிரி துர்காவை காலி பண்ணிடலாம். சிஸ்டர், உங்க மைண்டுக்குள்ள இருக்கிற பிளான நான் கேட்ச் பண்ணிட்டேன் சிஸ்டர். ஆனா அந்த டூப் துர்காவை நான் எங்க போய் தேடுறது? எறைய பதுக்கி வச்சிருக்கிற புலி எறைய தேடி தானா வரும். என்ன அது? புலி தானா வருமா? ஐயோ, எனக்கு நேரடியா புரியுற மாதிரியே சொல்லுங்க சிஸ்டர். நான் ஒரு டியூப் லைட் சொல்றேன்.